ஒருத்தர் சும்மா போற ஒருத்தர் நோண்டி விட்டு நீங்க வம்புக்கு இருந்தா சண்டை நடக்கும். ஆமா. அந்த மாதிரி தான் நல்ல விஷயமும் அப்படிதான். என்கிட்டயே வந்து நித்யா நானும் அடிக்கும் போது செம்ம போட்டியா இருந்தது. நாங்க போட்டி போட்டா அது போட்டி போடுற இடமும் இல்லை ஒண்ணு. 7:10 ஆச்சுன்னா அவங்களுக்கு பேஷன்ஸ் இல்ல. அதுதான் 7 காஸ்டியூம் சேஞ்ச் உங்களுக்கு. இவங்க இது வரைக்கும் பண்ண படங்கள்ல 7லாம் காஸ்டியூம் சேஞ்ச் பண்ணியிருக்க வாய்ப்பே கிடையாது. வாய்ப்பு இல்லைல்ல. நம்ம படம் கமிட் ஆனதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு நேஷனல் அவார்டு வந்தது. அது சொல்லுங்க. ஆமா ஆமா. நாங்க நேஷனல் அவார்டு வாங்குறதுக்கு முன்னாலே கஷ்டம் சொல்லிட்டோம். நம்ம வந்து சேர்ந்து விஷ் பண்ணோம். நான் இருக்குங்களா நம்ம வந்து சேர்ந்து விஷ் பண்ணோம். படத்தோட போஸ்டர் பார்க்கும்போதே படத்தை போய் பாத்துறணும்பா ரிலீஸ் ஆன உடனே அப்படின்ற ஒரு இம்பாக்ட் கிடைச்சிருக்கு. இவங்க 2 பேரை பத்தி சொல்லுங்க. போஸ்டர் பார்த்தா தோணுது இல்ல? தோணுது. எல்லாருக்கும் தோணுது. நம்ம 2 பேர் பத்தி உங்க 2 பேரை பத்தி பேசணும் சொல்லணும். உங்க 2 பேரை பத்தியா ஆகாசவீரன் பேரரசியை பத்தி பேசணும். இல்ல இல்ல உங்களை பத்தி பேச மாட்டேன். ஆமா நித்யா மேனன் விஜய் சேதுபதி பத்தி பேசணும். அவங்கள பத்தி பேச மாட்டேன். ஏன் சார்? ஆகாசவீரனையும் பேரரசியை பத்தி தான் பேசுவேன். என்ன சார்? எதையாவது பேசுங்க சார். சார் நித்யா மேனனையும் விஜய் சேதுபதி மீட் பண்ணி தானே சார் ஆகாசவீரனை பேரரசியை மாத்துறீங்க. இல்ல சார் கதை அங்க தானே சார் ஆரம்பிச்சது. அவங்க இல்ல எழுதும்போது கதை நம்மள மைண்ட்ல வெச்சு தான் எழுதுனாங்க. கதை ஆரம்பிச்சது அங்கே சார். ஆனா எனக்கு வந்து இன்னமும் அந்த ஆகாசவீரனும் பேரரசி மட்டும் தானே சார் தர்றாங்க. அதான் இது கதை எழுதும் போதே வந்து ஒரு 50-50 தான். ஹீரோ கேரக்டர் ஹீரோயின் கேரக்டர் ரெண்டுமே வந்து ஈக்குவலான இது இருந்தது. அப்ப வந்து சீன் பார்க்கும்போதே அது செம்ம டஃப்பாக இருந்தோம். இது ஏன்னா ஒரு ஆகாசவீரன் நடிக்கிறதுக்கு உங்களுக்கு பேரரசி டஃப் கொடுக்கணும். பேரரசி பேசினா ஆகாசவீரன் டாம் அண்ட் ஜெரி அந்த மூடு தான் படம் ஃபுல்லாகவே இருக்கும். அதுக்காக தான் ரக்கட் லவ் ஸ்டோரின்னு வச்சோம். அப்போ இந்த ஆகாசவீரன் யார் அப்படிங்கும்போது கதை எழுதும்போது எனக்கு சேது சார் தான் தோணார். இவர் தான் அதை பண்ண முடியும் அப்படின்னா. ஏன்னா இவர் மட்டும்தான் பண்ண முடியும். அதை நான் உண்மையாகவே சொல்லுவேன். ஏன் மற்றவங்களாம் பண்ண முடியாதா அப்படின்னா பண்ணவே முடியாது. ஏன்னா இந்த படம் பார்க்கும்போது தான் அது தெரியும். ஏன்னா உங்களுக்கு வந்து ஒரு மாதிரி அந்த கதை ஸ்டார்ட் ஆகுறதே வந்து ஒரு மாசா ஸ்டார்ட் ஆகும். மாசா போயிட்டு இருக்க நேரத்தில் திடீர்னு எமோஷனாக மாறும். எமோஷன் வந்து காமெடியாக மாறும். காமெடி வந்து எமோஷனாக மாறும். குழப்பம் கதையே வந்து அந்த கேரக்டர் வந்து மாறி மாறி பண்ணும். அது எல்லா ஹீரோவும் பண்ணும்போது அது ஏற்றுக்க முடியுமான்னு தெரியாது. புரியுதுங்களா? காமெடி பண்ணிக்கிட்டே இருப்பார். அது சீரியஸாக மாறும். சீரியஸ் மாறுறது காமெடியாக மாறும். அப்போ மாறிக்கிட்டே இருக்கும் அந்த கேரக்டருடைய ஆர்க்கே வந்து ஒரு மாதிரியான. நித்யா தான் ஒரு இன்டர்வியூவில் சொன்னாங்க, இது என்ன ஜேனர்னே சொல்ல முடியாது அப்படின்னு. அந்த மாதிரியான ஒரு படம் தான் இது. இது ஃபேமிலி ட்ராமா அப்படின்னு சொல்லிட்டு போயிட முடியாது. இது ஒரு லவ் ஸ்டோரின்னு சொல்ல முடியாது. இதுக்குள்ள எல்லா ஜேனருமே இருக்குது. அப்போ அந்த கேரக்டர் மூடு மாறிக்கிட்டே இருக்கும். அதுக்கு வந்து சேது சார் செம்ம ஆப்டாக இருப்பாருன்னு தோணுது. அது சூப்பராகவும் அது நல்லா வந்து அது படம் பார்க்கும்போது நானே சூப்பர்னு சொல்கிறத விட உங்களுக்கு டீசர் பார்க்கும்போது நீ அடுத்து ட்ரெய்லர் இது வந்து பார்க்கும்போதே தெரிஞ்சிடும். ஓகே சொன்னது கரெக்டு. அப்போ ஆப்போசிட்டு அப்படின்னா அதுதான் அதுக்கு கரெக்டாக கவுண்டர் கொடுக்குற ஒரு கேரக்டராக இருக்கணும். அப்படிங்கும்போது எனக்கு கதை எழுதும்போது நித்யா தான். எனக்கு உண்மையிலே சொல்கிறேன், ஒவ்வொரு படத்துலையுமே அது மொதல் படத்துல இருந்து போன படம் வரைக்கும் நான் ஒரு கேரக்டர் நினச்சி எழுதுவேன். அது வேற ஒரு கேரக்டர் ஹீரோயின் கேரக்டர் வேற வந்து நான் நினச்சவங்க இது வரைக்கும் எனக்கு படத்தில் கிடைச்சதே கிடையாது. ஒவ்வொரு படமுமே வந்து எழுதுறது ஒன்றா இருக்கும், படத்துக்குள்ளே வந்தவங்க ஒருத்தவங்களா இருப்பாங்க. ஆனால் இந்த படத்தில் மட்டும்தான் எனக்கு நான் யாரை நினச்சி எழுதணும்னோ அவங்க 2 பேருமே வந்திருக்கிறாங்க. அதுவே எனக்கு பெரிய. அங்கேயே வந்து கதை சொல்லும் போதே சார் விஜய் சேதுபதி நித்யா மேனன் அப்படிங்கும்போது கதை கேட்குறது சார் செம்ம காம்பினேஷன் சார். கதை கேட்கும்போதே அந்த இது வரும். இப்போ ஆடியன்ஸுக்குமே இப்போ கமெண்ட்ஸ் எல்லாத்தையும் பார்க்கும்போது செம காம்போ செம பேர் போட்டுக்கிட்டே இருக்காங்க. அது அழகாக 2 பேருமே செம்மையாக ஒர்க் ஆகுது. அது அது படம் பார்க்கும்போது உங்களுக்கு அது தெரியும் எதுக்காக. எங்களுக்குமே அது செம்ம ஃபன்னா இருக்கும். அது ரொம்ப ரொம்ப என்ஜாய் பண்ணிருக்கோம். நாங்கள் ஏன்னா ஒரு ஆக்டருக்கு கிடைக்கிற ஸ்பேஸும் கோ ஆக்டர் வந்து ரொம்ப முக்கியம். நான் நித்யாவோட ஒர்க் பண்ணது வந்து ரொம்ப நல்ல எக்ஸ்பீரியன்ஸ். ஏன்னா ஒரு இப்போ ஒருத்தர் மட்டும் நல்லா பண்ணாங்கன்னா அது வந்து நல்லா அவ்வளோ இருக்காது. இன்னொரு ஆக்டர் அவங்க ஏதாவது பண்ணும்போதுல உங்களை ட்ரிகர் பண்ற மாதிரி தான். இப்போ நீங்க 2 பேரும் ஒருத்தர் சும்மா போற ஒருத்தர் நோண்டி விட்டு நீங்க வம்புக்கு இருந்தா சண்டை நடக்கும். அந்த மாதிரி தான் நல்ல விஷயமும் அப்படிதான். இந்த வடிவேல் சார் படத்துல ஒண்ணுல மண்டபத்திரம்னு அந்த மாதிரி. ஏன்னா இவர் ஒன்று போட அவர் ஒன்று பண்ண ஒரு பிரச்சனை ஆகுதுல. அந்த மாதிரி இன்னொரு ஆக்டர் அவங்க எதையாவது ஒரு பெர்ஸ்பெக்டிவ்ல இல்லை எதையாவது ஒரு பாயிண்ட்ல அவங்க ஏதாவது பண்ணும்போதுல அது இன்னொருத்தருக்கு ஃபீட். அது
சில பேர்லாம் என்கிட்ட கேட்டாங்க சார், நித்யா உங்களுக்கு காம்படிஷன் இருந்தா சேலஞ்சிங்க. நான் அது ரொம்ப ரசிச்சேன். நல்லா நடிக்கிறத நானே ரசிக்கலைன்னா எப்படி இது யோசிச்சாரு, எப்படி இது எழுதினாரு அப்படின்னு அதுவே ஃபர்ஸ்ட் எனக்கு பிடிச்சிரும். ஓகே, அப்புறம் என் கோஆக்டர் அப்படி நல்லா நடிக்கிறாங்கன்னா, இப்போ இவங்க நல்லா நடிக்கிறாங்கன்னா நான் தான் நித்யா ஃபர்ஸ்ட் ஃபேன். அது முதல்ல ஏன்னா நான் தான் அதை விட்னஸ் பண்ணேன். அவர் கூட கேமரால பார்க்குறாரு. ஆக்சுவலா நம்ம என்ஜாய் பண்ண இப்போ நம்ம அவங்க ஏதாவது ஒன்று சூப்பரா பண்ணாங்கன்னா நான் தான் ஃபர்ஸ்ட் ஐ வில் லாஃப், இல்லைங்க இல்ல அவங்க சிரிப்பாங்க, தட்ஸ் நைஸ், அது நீங்க பண்ணீங்கல்ல, என்ஜாய் பண்ணி தான். அதுதான் ஃபீட். இன்னொருத்துக்கும் அதுதான் ஃபீட். இப்போ நம்ம பேசுறோம், இந்த கேள்வி இதுல இருந்து நீங்க ஒரு கேள்வி கேட்குறீங்கல்ல, அப்புறம் அந்த கேள்விக்கு ஒரு பதில் மனசு தெரியல, அதுதான் அந்த விஷயம். இப்போ நீங்க ஒரு கேள்வியில ஆரம்பிச்சீங்க, அது இப்படி ஒரு பிரயாணம் பண்ணுது இல்லையா, இதுல இருந்து நீங்க ஒரு கேள்வி இருந்துச்சுன்னா அப்புறம் அதுக்கு ஒன்று வரும் இல்லையா, அந்த மாதிரி தான் ஒருத்தருக்கு ஒருத்தருக்கான ஃபீட் அது. ஸோ என்கிட்டே வந்து நித்யா நானும் நடிக்கும் போது செம்ம போட்டியா இருந்தது. நாங்க போட்டி போட்டா அது போட்டி போடுற இடமும் இல்லை ஒண்ணு. இல்லை நீங்க அது என்ன சார், நீங்க 2 பேரும் போட்டியா நினைக்கல சார். ஆனா பாக்குற நம்ம யூனிட்லயே பார்த்தோம்னா 2 பேருக்கும் காம்பினேஷன்னா வந்து நின்றுவாங்க பாத்தீங்களா, சுத்தி நின்று வேடிக்கை பார்ப்பாங்க. அதுதான் பொதுவாகவே என்னன்னா ஒரு ஷூட்டிங் நடக்குது அப்படின்னா டைரக்ஷன் டீமும் கேமரா டீம் 2 தான் இருக்கும். மேக்கப்லாம் கொஞ்சம் தூர்ல இருந்து வாட்ச் பண்ணி அவ்வளவுதான் இருக்கும். மற்ற எல்லாம் போய் அங்கிட்டு ஜாலியா உட்காந்து பேசிக்கிட்டு அரட்டை அடிச்சுக்கிட்டு பேட்டா விஷயம் பேசுறது, டேரக்டர் ஏன் இவ்வளவு கோபமா இருக்காருன்னு ஏதோ ஒண்ணு டார்ச்சர் பண்றாரு. பிரேக் வித்தவுட் பிரேக்கே விட மாட்டாரு. 7 மணிக்கே ஷார்ட் வச்சு சாவடிக்கிறான், 6:20 வரைக்கும் போறான். சார் இதெல்லாம் உண்மையிலே காதுல விழுந்துச்சா? 100% அது கண்டிப்பா கேட்கும். எவ்வளவு வேகமா ரெடி ஆயிட்டு வந்தாலும் உங்களுக்கா வெயிட் பண்றாங்கன்னு சொல்ல வைக்கிறது இல்ல. நம்ம ஒண்ணுமே பண்ணிருக்க மாட்டோம். காஸ்டியூம் மாத்த நேரம் காஸ்டியூம் மாத்தணும். நித்யா வரைக்கும் லேட் பண்ணி நான் பார்த்தேன். பொண்ணுங்க ரெடி இல்ல, அவங்களும் சீக்கிரம் வந்துருவாங்க. ஆக்சுவலி இன்னைக்கு ரொம்ப பங்க்சுவலா சீக்கிரமா வேற வந்திருந்தாங்க. நான் ஐ அம் ஆல்வேஸ் ஆன் டைம். இல்ல அவங்களுக்கு வந்து இல்ல டைம் இல்லங்க, டைமுக்கு வந்தாலும் இல்ல அவங்க ஸ்பீட் அப்படிங்க. இல்ல நம்ம அவங்க ஸ்பீட் ஒரு எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் மாதிரி. அவங்க அது வந்து 7 o'clock அப்படி இருப்பாங்க. 7:10 ஆச்சுன்னா அவங்களுக்கு பேஷன்ஸ் இல்ல. அதுதான் அந்த ஒரு 10 minutes அவங்களுக்கு வந்து பெரிய டைம் மாதிரி அவங்களுக்கு ஃபீலிங். அதுதான் 10 நிமிஷம் அப்படிங்கிறது வந்து நமக்கு அது பெரிய டைம். இப்போ இங்க ஸ்டார்ட் ஆகும்போது எனக்கு கோவம் வருது, ஏன் ஷூட்டிங் மாதிரி ஏன் இன்னும் ஸ்டார்ட் பண்ணாம இருக்காங்க அப்படின்னு. புரியுது சார், புரியுது. ஒரு நாள் 7 காஸ்டியூம் சேஞ்ச் உங்களுக்கு. இவங்க இது வரைக்கும் பண்ண படங்கள்ல 7லாம் காஸ்டியூம் சேஞ்ச் பண்ணியிருக்க வாய்ப்பே கிடையாது, வாய்ப்பு இல்ல. ஆனா நான் நினைச்சு வச்சிருந்தது 9. அந்த 2 எடுக்கலன்னு எனக்கு வருத்தம். அவங்களுக்கு 7 எடுத்துட்டீங்கிறது சேது சார் சொன்னது கரெக்ட் தான். அப்ப நம்ம என்ன பண்ணாலும் அவர் அதான் பிரச்சனை. என்னமோ கில்ட் ஏற்படுத்துறோம். இல்ல ஆனா நீங்க டிசைட் பண்ணது எல்லாம் நம்ம கரெக்ட்டா அப்படியே பண்ணிட்டோம். நினைச்சது எல்லாமே கூடতে எடுத்துறோம். ஆக்சுவலா உண்மையா சொல்லணும்னா இந்த படத்துல ஒரு சாங்கே இல்ல சார். நம்ம ஷெட்யூல்ல இந்த படத்துல ஒரு சாங் கிடையாது. நம்ம ஃபேமிலி சாங் இப்ப பண்ணி வச்சிருக்கோம்ல, செல்ல கோளாறுன்னு சொல்லி இப்ப நம்ம பாப்பா 3 பேருக்கும் ஒரு சாங் வச்சிருக்கேன்ல, அது ஆன் தி ஸ்பாட். அது குயிக்கா எடுத்து ஸ்கிரிப்ட்ல வந்து இல்ல. அது செல்ல கோளாறு சாங் நம்ம ஃபேமிலிக்கு அந்த சந்தோஷங்கள் தருணங்கள் இருக்குல்ல, அது வந்து நீங்க அந்த பேத்தா சாங்க்கு ரீகலெக்ஷன் தான் எடுத்துக்கிட்டு இருந்தேன். ஆனா அது எடுக்கும்போது ரொம்ப அழகாயிடுச்சு. அது உங்களுடைய அந்த ஃபேமிலி, அந்த குழந்தை ஒரு குட்டி தேவதை ஒன்று இருக்குது, அதுடைய எக்ஸ்பிரஷன், இவங்களுடைய ஞாபகம் இருக்கா? யாரு பாப்பாவை தூக்கி நீங்க வச்சுக்கிட்டு இருந்தீங்க, வேடிக்கை பார்க்க வந்தாங்க, இது உங்க பிள்ளையா அப்படின்னாங்க. இவங்க ஷாக் ஆயிட்டாங்க, ஏன் பிள்ளையா அப்படின்னு. மகிழ் வந்து உங்க மாதிரியே இருக்கும், உங்க சாயல் மாதிரியே இருக்கும், உண்மையாவே அம்மா பொண்ணு மாதிரி இருப்பாங்க. அவங்க சோபனாவோட பாப்பான்னு சொன்னாங்க. சோபனாவோட இதுன்னு சொன்னாங்கல்ல, சோபனாவோட பாப்பா, சோபனாவோட பாப்பா. எனக்கிட்டே வந்து நிறைய பேர் கேட்டிருக்காங்க, அந்த குழந்தை அவங்க குழந்தையா அப்படின்னாங்க. நான் ஆமான்றுவேன். பட் ஆனா சார் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நிறைய பேர் தேங்க் பண்ண சொல்லியிருந்தாங்க கமெண்ட்ஸ்லாம். ஏன்னா வந்து நாங்க ரொம்ப நாளா மிஸ் பண்ண அந்த விஜய் சேதுபதியை திருப்பி நாங்க பார்த்துட்டோம் ஆன் ஸ்கிரீன்ல அப்படின்ட்டு. ஏன்னா வந்து இவர் நிறைய வந்து காமெடி பண்ற கேரக்டர்ஸ் பண்ணாலும் சரி, ரக்கட் பாயா பிளே பண்ணாலும், ரவுடியா பிளே பண்ணாலும், வில்லனா பண்ணாலுமே அந்த லவ்வர் பாய் சேதுபதியை நாங்க மிஸ் பண்ணிட்டு இருந்தோம் நிறைய, ரொம்ப கொஞ்சம் கேப்பாவே. பட் திரும்ப அந்த லவ்வர் பாய் வந்ததுக்கு ரொம்ப நன்றி. அண்ட் நித்யா மேனன் அவர்களே, நீங்க ஒவ்வொரு படமும் ரொம்ப சூஸியா செலக்ட் பண்ற பர்சன் எல்லாருக்குமே தெரியும், உங்களை தெரிஞ்சவங்க எல்லாருக்குமே. இந்த படத்துக்கு எஸ் சொல்ல என்ன காரணம்? எப்படியோ வந்து மாட்டிக்கிட்டேங்கிற மாதிரியே ரியாக்ஷன் கொடுக்குறாங்க பாரு. மாட்டிக்கிட்டேன் இல்ல, அது சூஸ் பண்றது அவ்வளோ பெரிய ஒரு ப்ராசஸ் இல்ல.
ஆனால் எப்போவுமே அது கேட்கும்போது எனக்கு ஐ டோன்ட் நோ வாட் இஸ் த ப்ராசஸ், பிகாஸ் அது ரொம்ப ஸ்பான்டேனியஸாக வர்ற அப்படியே லைக் பாண்டியராஜ் சார் வந்து வீடியோ காலில் வந்தாங்க, எனக்கு இது சொன்னாங்க. இந்த மாதிரி ஒரு கதை அவங்க சொல்லும்போது ஆப்வியஸ் இட் இஸ் அன் ஆப்வியஸ் எஸ். அது வந்து தேர்ஸ் நோ லைக் யோசிக்கிறேன் அந்த விஷயம் இல்லை. ஏன்னா அவங்க நெரேட் பண்ணும்போதே நான் வந்து சிரிச்சிட்டு இருந்தேன், பயங்கரமாக சிரிச்சிட்டு இருந்தேன், என்ஜாய் பண்ணிட்டு இருந்தேன். ஆப்வியஸ்லி அப்போ எனக்கு தெரியும் அந்த படம் எப்படி டிரான்ஸ்லேட் ஆகும் இதுலன்னு. ஸோ இட் வாஸ் அ வெரி லைக் அண்ட் ஆல்சோ நான் லைக் சேதுபதி சாரும் நானும் ஒரு ஃபிலிம் பண்ணியிருந்தோம். அந்த டைம்லேருந்தே நம்ம வந்து ஏதாவது ஒன்று பண்ணணும். எனக்கே அந்த சீன்ஸ் பார்க்கும்போது நான் டைரக்டர் கிட்ட சொன்னேன், இந்து கிட்ட, சம்திங் இஸ் ஒர்க்கிங்ல இந்து. அவங்க வந்து பஸ்ஸில் இருக்காங்க, நான் வந்து இங்கே கடையில் இருக்கேன், ஆனால் இவங்க 2 பேரும் கனெக்டடாக இருக்கிற மாதிரி இருக்குது. அந்த கெமிஸ்ட்ரி யூனோ டசன்ட் ஆல்வேஸ் ஹேப்பன். ஸோ வி ஷுட் டூ சம்திங், ஏதாவது பண்ணணும்னு அப்படி இருந்தது. ஸோ எல்லாமே சேர்ந்து வந்த போது ஐ ஃபெல்ட் எஸ் திஸ் இஸ் த ரைட் ஃபிலிம்னு எனக்கு தோணுச்சு. எஸ். ஏன் இந்த கொஸ்டின் கேட்டேன்னா, நேஷனல் அவார்ட்லாம் வந்ததுக்கப்புறம் ஒரு கூடுதல் பயமோ பொறுப்போ வந்தா மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும் இல்லையா? அந்த ஃபீல் இருக்கா நித்யா? அது நீங்க சொல்றீங்க. அது இல்ல வந்து என்ன ஃபீலிங் வரும் நீங்களே டிசைட் பண்ண கூடாது. நம்ம படம் கமிட் ஆனதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு நேஷனல் அவார்ட் வந்தது. அது சொல்லுங்க. ஆமா ஆமா, நாங்க நேஷனல் அவார்ட் வாங்குறதுக்கு முன்னாலே கஷ்டம் சொல்லிட்டோம். நம்ம வந்து சேர்ந்து விஷ் பண்ணோம், நான் இருக்குங்களா? நம்ம வந்து சேர்ந்து விஷ் பண்ணோம். உங்க கால் மட்டும் தான் எடுத்தேன் அந்த. அப்படியா? ஆமா, அதுக்கப்புறம் நான் இது நரேஷன்ல இருந்தேன். உங்க கால் எடுத்துட்டு அது சைலண்ட்ல வச்சு நான் நரேஷன்ல போயிட்டேன். நாங்க இந்த கதை கேட்டு பேசிட்டோம், சீன் பை சீன் படிச்சிட்டு இருந்தார். அப்போ நம்ம சீன் பேசிக்கிட்டோம், சீன் பை சீன் படிச்சிட்டு இருந்தீங்க. ஆமா ஆமா. ஸோ அப்போதான் நித்யா நேஷனல் அவார்டு சொன்னாங்க. சரி உடனே ஃபோன் அடிச்சோம். அந்த மாதிரி ஒரு பியூட்டிஃபுல் விஷயம் வந்து நம்மளுக்கு பயம் கொடுக்குறதுன்னா வாட் இஸ் த யூஸ் ஆஃப் சம்திங் லைக் தட்? ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட். அதெல்லாம் வரும்போது பயம் இல்லை, அதில் சம்திங் பாசிட்டிவ் வரணும், சம்திங் குட் ஹேஸ் டு கம் அவுட் ஆஃப் இட் அண்ட் இட் டிட். எனக்கு வந்தது வந்து ஒரு காம்னஸ் தான் வந்தது. அதுக்கப்புறம் ஐ ஃபெல்ட் ஓகே, இவ்வளோ வருஷம் ஒரு 15 இயர்ஸாக நான் பண்ணது ஒரு ஃபுல் சர்க்கிளாக வந்துருச்சு. there was a complete calmness in me, not at all. இல்ல பயம் in the sense நான் மீன் பண்ணது அடுத்தடுத்த படங்களை ரொம்ப கான்ஷியஸா பாப்பாங்க மக்கள். இல்ல, in fact the opposite. Okay, I felt it's time to relax. Nice. Okay. And சேது சார், இந்த படத்துல இந்த கேரக்டருக்காகவே நீங்க வந்து PhD பண்ற அளவுக்கு பரோட்டா போட கத்துக்கிட்டீங்க அப்படின்ற சூப்பரா போடுவாங்க பரோட்டா. அப்படியா? ஆமாமா, பரோட்டா சூப்பர் தெரியல. இல்ல இல்ல, ஆனா பரோட்டா 2 மாசம் என் ஆபீஸ்ல வந்து பக்கத்துல ஹோட்டல்ல இருந்து இது வர வச்சு அந்த பரோட்டா செட்டப்ல கிச்சன்ல வர வச்சு, அண்ட் அவங்க அந்த கல்லெல்லாம் அங்கேயே இருந்ததுல செட்ல, அங்கேயே எனக்கு குக் பண்ணி எல்லாம் கொடுப்பாங்க. ஐயோ, அத கேக்க வந்த யாருக்காவது பரோட்டா போட்டு கொடுத்தீங்களா? நிறைய பேருக்கு எல்லாருக்கும். இல்ல நம்ம டீம்ல எல்லாரும் ஃபேன்ஸ் அவருக்கு. எனக்கு விதவிதமா ட்ரை பண்ணுவோம். இந்த தலைவன் தலைவி டீசர் போடுறோம் இல்லையா, அது அது முடியும் போது நான் 3:30 மணிக்கு நைட், அது 3-4 மணி இருக்கும். அது வந்து ரொம்ப ஒரு எடுத்துடும் போது என்னன்னா 5-6 கட்டு எடுக்கும்போது என்னன்னா நிறைய ஒரு 15-20 பரோட்டா போட்டுட்டு கொத்திக்கிட்டே இருக்கிறோம். சால்னா ஊற்றுவோம், கொத்துறோம். ஏன்னா வேற ஷார்ட் எடுக்கும்போது அது குழவலும் பொங்கல் மாதிரி ஆயிடுச்சு. நல்லா ஆமா, இன்னும் நிறைய நேரம் இருக்குல்ல. அப்புறம் எதுக்கு கடை திறந்துட்டாங்க, நெய் பட்டா டப்பா வாங்கிட்டு வாங்க, கொஞ்சம் முந்திரி வாங்கிட்டு வாங்க சொல்லிட்டு நெய் முந்திரி கொஞ்சம் மிளகு போட்டு எப்படிமா இருந்தது பொங்கல் பண்ணாங்க. அந்த பரோட்டா பொங்கல் வந்து டப்புன்னு சேல்ஸ் ஆயிடுச்சு. எல்லாரும் பரோட்டா பொங்கல் ஆயிடுச்சு. ஆமா, பரோட்டாவே பொங்கல் ஆயிடுச்சு. சார் ஹோட்டல்லே ஒரு புது ரெசிபியா ஆட் பண்ணலாம். ஆமா, கைவசம் ஒரு தொழில் இருக்கு. அப்புறம் இங்க பண்ணும்போது சார் ஆபீஸ்க்கு வரும்போதெல்லாம் வந்து கொத்து பரோட்டா போட்டு கொடுத்துருக்கேன், வரவங்களாம் போட்டு கொடுத்துருக்கேன். எனக்கு ஆம்லெட் அன்னைக்கு பண்ணீங்களே, இப்போ நினைப்பேன் அந்த ஐ விஷ் ஐ ஹேட் லைக் தட். இல்ல உங்களுக்கு சாக்லேட் பரோட்டா பண்ணாரு. இல்ல 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 சாக்லேட் இல்ல, ஒரு ஆம்லெட் ஒன்னு போட்டு கொடுத்துருக்கேன். எனக்கு பயங்கரமா பசிச்சிருந்தது. வெங்காயம் பச்சை மிளகாய் போட்டு எனக்கு அதெல்லாம் வதக்கி அது உப்புல அந்த கல்லுல ஒரு நைஸ். எனக்கு சாக்லேட் பரோட்டா நீங்க சாப்பிடலையா? சாக்லேட்ல பரோட்டா போடுவாரு. சாக்லேட் பரோட்டா போடலாம் சார், அவைலபிள் தான் சார். அது நம்ம வாட்டர்மெலன் பரோட்டா வந்து ஆபீஸ்ல ஒரு ஆமா ஆமா நிஜமாதான் பேசுறீங்களா? வாட்டர்மெலன் பரோட்டாவா? வாட்டர்மெலன் நல்லா இருந்தது. அது ஃபெயிலியர் வந்து பைனாப்பிள் அரைச்சு ஜூஸ் போட்டு பார்த்தோம், அந்த பரோட்டா ஃபெயிலியர் ஆயிடுச்சு. ஏன்னா எது தெரியாதுல்ல, அதனால கண்டுபிடிக்க தானே படத்துக்கு ஏதாவது கண்டுபிடிப்போம்னு சொல்லிட்டு அவர் சொன்னார், ஆகாசி வீரன் பரோட்டான்னு ஒன்று கண்டுபிடிங்க அப்படின்னாப்புல. ஸோ உட்காந்து ஒரு நாள் வந்து பால் பரோட்டா வழக்கம் பால் ஊற்றி பண்ணுறது, தண்ணி ஊற்றி பண்ணுறது எல்லாம் பண்ணிட்டு இருந்தோம். மாஸ்டர் இருந்தார்.
அப்புறம் ஒரு நாள் வந்து சரி வாட்டர்மெலன் வந்து அந்த தண்ணியாக இருக்குன்னு சொல்லிட்டு அதை அரைச்சி போட்டால் நிஜமாக நல்லா இருந்தது. வாட்டர்மெலன் போட்டால் நல்லா இருந்தது. அப்புறம் ஷூட் அப்போ வந்து சார் சொன்னார் இன்னொரு ஆகாசிவரம் பாட்டை ஏதாவது ஒன்று பண்ணலான்னு போது கொத்து பரோட்டா ரெடி பண்ணிட்டு பைனாப்பிளை லைட்டாக டோஸ்ட் பண்ணி சைடில் வச்சு அது ஒன்று ட்ரை பண்ணி பார்த்தோம். இந்த மாதிரி அப்புறம் வந்து ஒரு 3-in-1 காஃபி பவுடர் இருக்குது. காஃபி தோசையை ஊற்றி அது மேலே அந்த காஃபி இது போட்டு அது ஸ்வீட் இருக்கும். அது ஆக்சுவலாக அதுவும் சக்ஸஸ்ஃபுல் ப்ராடக்ட் தானே காமிப்பாங்க. உண்மைதான், கேட்டு பாருங்க. இன்டர்நேஷனல் ஷெஃப் அளவுக்கு வித்தியாசமா சொல்லிட்டே இருக்கீங்க. சும்மா சைடு அதுக்கு ரெசிபி காம்பினேஷன் சும்மா ட்ரை சோ பண்ணி நம்ம வேணும்னா நம்ம ஒரு ஹோட்டல் ஸ்டார்ட் பண்ணலாம். தலைவன் ஒரு ஹோட்டல் வச்சுட்டா எனக்கு இன்வெஸ்டர் ரெடியா இருக்காங்க. சரளா ஒரு ஷெஃப் சேது வெட்டி பாக்குறாரு உள்ள இருந்து. நைஸ், நிறைய கிரியேட்டிவா பண்றாரு. சரி, எனக்கு உங்ககிட்ட பர்சனலா ஒரு क्वेश्चन கேட்க. உங்களுக்கு ஏன்ற ஆல்பபெட் ரொம்ப பிடிக்குமா? என்னது? ஏ, ஆல்பபெட் ஏ உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமா? ஏன்னா உங்களோட நிறைய படங்கள்ல வந்து ஹீரோஸோட நேம் அதுதான் நான் பாத்திருக்கேன். ஹீரோஸ் அன்பு அரசன், அன்புக்கு அரசன், அரும்பொன், அன்புக்கரசு. ஆமா, அதுக்கப்புறம் இப்ப நம்மளோட ஆகாசிவீரன். ஆமா ஆமா, நீங்க சொல்றதுக்கு அப்புறம் தான் தெரியுது அன்புக்கரசு. இல்ல, என் பையன் பேரு அன்புக்கரசு. ஓஹோ. ஆனா பசங்கள்ல அன்புக்கரசு பேர் வச்சதுனாலதான் அந்த பேர் அவனுக்கு வச்சேன். நீங்க சொல்றது மாதிரி இப்ப பரவாயில்ல, ஆராய்ச்சி பண்ணிருக்கீங்க. அப்படிலாம் இல்ல, அவரே யோசிக்க வச்சு நல்ல விஷயம். நல்லா பரவாயில்ல, நல்லா ஸ்டடி பண்ணிருக்கீங்க. ஆகாச வீரன்ற பேர் ஏன் வந்தது இந்த கதையில? அதுக்கு காரணம் இருக்கா? ஆகாச வீரன்கிறது வந்து இமயமுடைய சிறுகதை படித்தேன். அதில் வந்து அவங்களுடைய குலதெய்வம் பேர் வந்து ஆகாச வீரன். அந்த பேர் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நான் அப்புறம் அவர்கிட்ட வந்து அந்த சிறுகதையை ரைட்ஸ் வாங்கி அந்த பேரை நான் யூஸ் பண்ணிக்கிட்டேன். நம்ம யோகி பாபு போர்ஷன் சின்ன இதுவும் அந்த சிறுகதையிலிருந்து எடுத்து அவருக்கு அந்த நாங்கள் எல்லாம் படம் முடிஞ்சிச்சுமா. கடைசி நாள் ஷூட் முடிஞ்சிருச்சு. கருப்பு கோயில் தான் ஷூட் முடித்தோம். முடிச்சுட்டு அங்கே சாமி கும்பிட்டோம். பார்த்தா சாமி சிலைக்கு பக்கத்து லெஃப்ட்ல அங்க கோயில வேல் வச்சிருப்பாங்க. ஓகே, அப்போ ஒரு தூண் மாதிரி வச்சிருந்தாங்க. ஆமா, விளக்கு தூண். நான் கவனிக்கவே இல்லை. பார்த்தா அதுல ஒரு ஆகாச வீரன் ஒரு பேர் வச்சு ஆகாச வீரன் வம்சம் இருக்கு. ஆகாச வம்சம் வச்சிருக்காங்க. எல்லாருமே வந்து எல்லாரும் ரொம்ப ஆச்சரியம். என்ன ஆச்சரியம் எனக்கே தெரியாது. நான் அந்த கோயிலுக்கு தூண்டிகருப்பர் கோயில் செம்ம வைபான கோயில். அது சூப்பரா இருக்கும். ஒரு 2-3 லட்சம் அம்பு வேலா இருக்கும் நேர்த்திக்கடன். அதாவது அங்கே போய் அந்த சாமியை கும்பிட்டு நிவர்த்தி ஆனவங்க கொண்டாந்து வச்சுருப்பாங்க. செம்ம வைபான கோயில். நான் அந்த கோயிலுக்கு பல தடவை போயிருக்கேன். ஆனால் நான் அதை பார்க்கவே இல்லை. ஷூட்டிங் பண்ணிட்டு இருக்கும்போது ஆகாசவீரன் சொல்லுவாங்கல்ல, அங்கே உள்ள பூசாரிகளுக்கெல்லாம் பயங்கர சந்தோஷம். நான் வந்து அங்கே உள்ள பேரை எடுத்து தான் இவருக்கு ஹீரோக்கு பேராக வச்சிருக்கேன். அப்போ டைட்டிலே ஆகாசவீரன்லாம் ரூமர் வந்தது பார்த்தீங்களா? அது வந்து எல்லா இடத்துலையும் அந்த ஆகாசவீரன். அப்புறம் தான் வந்து இதை பார்த்தா நீங்க வச்சுன்னு கூட்டிய கொண்ட காமிக்கிறாங்க. அந்த பில்லர்ல ஆகாச வீரன் வம்சம் அப்படின்னு இருக்கு. பார்த்தா நமக்கே சர்ப்ரைஸ். எனக்கே சர்ப்ரைஸ். அப்புறம் நான் சார்ட்ட சார் என்ன சார் இது அப்படிங்கிறது. ஆனா நான் வந்து இமயத்துடைய சிறுகதையில் உள்ள ஆகாச வீரன் பேரை தான் நான் எடுத்திருந்தேன். அதுவே வந்து செம்ம சர்ப்ரைஸ். அந்த ஆகாச வீரன் அந்த பில்லர் இருக்குல்ல, ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. ரொம்ப ஸ்ட்ராங்கா, நல்ல இந்த அகலத்துக்கு இருந்த பில்லர். இந்த அகலத்துக்கு இருந்த பில்லர் நாங்களுமே ஷூட்டிங் முடிகிற வரைக்கும் கவனிக்கல. இந்த வாடி என் பொட்டல முட்டாய் சாங்கோட லீடு வந்து கடைசி நாள் எடுத்தோம். லாஸ்ட் டே நைட் ஒரு 9 மணிக்கு என்னமோ எடுத்துனாங்க. நைட்டு 9 மணிக்கு எடுத்தோம். முடிச்சுட்டு எல்லாரும் சாமி கும்பிட்டோம். எல்லாரும் சரி கோயில் எல்லாம் முடிஞ்சு நல்லபடியாக முடிஞ்சதுக்கு சாமி கும்பிட்டுருந்தோம். சாமி கும்பிட்டு அப்புறம் தான் பார்த்தா, அப்போ தான் டைரக்டர் தான் காமிச்சார். சார் பக்கத்தில் பாருங்க சார்னா அது ஆகாஷ்வரன். அது எங்களுக்கு பெரிய சர்ப்ரைஸாக இருந்தது. ஒரு நல்ல ஒரு ஹாப்பி மொமெண்ட்டாக இருந்திருக்குல்ல. இல்லை, ரொம்ப ஹாப்பி இல்லை, அது ஒரு ரொம்ப ஆச்சரியம். சம்டைம்ஸ் வந்து ஏன்னா ஆகாசி வீரங்கிற பேரு இவர் சொல்ற மாதிரி இல்ல, இவர் சொல்றதுக்கு முன்னாடி நாங்க எங்கேயும் கேள்விப்பட்டது இல்லை. நாங்களும் கேள்விப்பட்டது. அந்த ஒரு என்ன சொல்றது, கடவுளோட ஒரு பிரசன்ஸ் எப்பவுமே ஃபிலிம்ல இருந்தது. ஓ, இருந்திருக்கு. நீங்க எந்த மொமெண்ட்ல ஃபீல் பண்ணிட்டீங்களா? ஐ திங்க் த்ரூ அவுட் நம்ம எல்லாருமே எப்பவுமே டெய்லி வி வர் டாக்கிங் அபவுட் இட். ஏன்னா ஷூட் பண்ணது முழுசா டெம்பிள்ல தான். ஈவன் நம்ம பரோட்டா கடை வந்து டெம்பிள் கிட்ட தான் இருந்தது. அழகர் கோயில் பக்கத்துல தான் இருந்தது அந்த பரோட்டா கடை. அந்த டிவைன் ஃபீல் இருந்துட்டே இருக்கு. அது பிளானே கிடையாது, பிளான் இல்ல அது, ஆனா அது அப்படி இருந்தது. எஸ், கண்டிப்பா நீங்க சொன்னதுக்கு அப்புறம் அந்த கோயில போய் எல்லாருமே பாப்பாங்க நம்புறேன். அண்ட் அதே மாதிரி அந்த நீங்க சொன்ன மாதிரி அந்த இடத்துல 30 நாள் கிட்ட ஷூட் பண்ணிருக்கீங்க. செருப்பே போடாம ஷூட் பண்ணிட்டு இருந்தீங்கன்ற மாதிரி கூட ஒரு விஷயம் கேள்விப்பட்டோம். டெம்பிள்குள்ள கோயிலுக்குள்ளேயே சொல்றீங்க? அது கோயிலுக்குள்ள தானே அது. ஓகே ஓகே ஓகே. ஆனா அந்த மண் வந்து செம்மண்ணு. கால்லாம் அப்படியே எல்லார் காலும் ஐ திங்க் இட் டுக் லாட் ஆஃப் டைம் அத க்ளீன் பண்றதுக்கு. டெய்லி இல்ல, கால்லாம் பாலம் ஆயிடுச்சு. ஆமா, ஃபுல்லி அண்ட் ரெட் ஆயிடுச்சு காலெல்லாம்.
ஹீரோவை கன்வின்ஸ் பண்றதே கஷ்டம் தான் இந்த மாதிரி விஷயங்கள்ல வந்து. ஏன்னா இப்ப வெயில் எப்படி இருக்குன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஹீரோயின் எப்படி கன்வின்ஸ் பண்ணீங்க? சுட சுட மண்ணுல நடந்து இல்லை போகணும். அவங்க அந்த கேரக்டர் எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது. நான் அவங்கள மீட் பண்ணது கிடையாது, இவங்க படத்தை பார்த்துட்டு நான் பேசினது கிடையாது. ஆனால் எனக்கு வந்து இவங்க படம் பார்க்கும்போதெல்லாம் செம்மையாக அந்த பொண்ணு நடிக்குது அப்படிங்கிறது மட்டும்தான் இருக்கும். ஃபஸ்ட்டு வீடியோ காலில் தான் மீட் பண்ணுறோம், ஜூம் காலில் தான் 2 பேரும் ஒருத்தர் ஹாய் சொல்லிக்கிறதே நேராக வந்து வீடியோவில் தான் பார்த்துருக்குறோம். எனக்கு இன்னமும் இவங்க அந்த கதை கேட்ட விதம் வந்து எனக்கு இன்னும் மைண்டுக்குள்ளே இருக்குது. நான் சேது சாருக்கே சொன்னேன், அந்த பொண்ணு அப்படி சிரித்து கதை கேட்டுச்சு சார், நித்யா சிரிக்கிறது மாதிரி ஆடியன்ஸ் சிரிச்சிட்டாங்கன்னா அது பெரிய ஹிட்டு சார். ஏன்னா வீடியோ காலில் இப்படி ஜூமில் இருப்பாங்கல்ல, இப்படி போயிட்டு முன்னால் வந்து இப்படி போவாங்க, இப்படி போயிட்டு திருப்பி இப்படி அப்படி வந்துட்டு ஒரு தடவை லேப்டாப்பை இடிச்சிட்டிங்கன்னு நினைக்கிறேன், இதில் ஃபோன்லேயே இதில் இருந்திருக்காங்க, அது இடிச்சுப்பிட்டு இப்படி அப்படி. ஏன்னா ஒரு கதை சொல்கிறது ரொம்ப கஷ்டம், பெரிய ஸ்கேல். நேருக்கு நேராக உட்காந்து ஐ கான்டாக்ட் இருந்து ஒரு கதை சொல்லணுன்னா தான் அது நல்லாயிருக்கும். வீடியோ காலில் நான் ஒத்துக்கவே மாட்டேன் கதை சொல்கிறது. ஏன்னா சொல்கிற விதம் ஃபோன்லேயும் சொல்கிறது அது கன்வே பண்ண முடியாது. ஆனால் இவங்க அழகாக அப்படியே உட்காந்து அது அதுன்னு அப்படியே பார்த்துக்கிட்டே இருந்தாங்க. ஒரு நிமிஷத்துல சிரிக்க ஆரம்பிச்சிட்டிங்க. கதை அந்த பேரஸ் கேரக்டர் எப்படின்னு நான் விளக்கும் போதே பயங்கரமாக ரசிக்க ஆரம்பிச்சிட்டேன். ஓகே இந்த பொண்ணு, அதுவும் மிஸ்கின் சார் ஆஃபீஸில் உட்காந்துருக்கேன், அவரை மீட் பண்ணுறதுக்காக போனேன். இதில் ஒரு கேரக்டர் அரசாங்கம் இருக்குது, அவர் ஃபஸ்ட்டு பண்ணுறதா இருந்தது. அவர் லீடு கொடுத்துட்டாரு, கண்மணி இந்த கதையை கேள்றா செம்மையாக இருக்குடா அப்படின்னு ஒரு லீடு கொடுத்துட்டாரு. அப்போவே வந்து இவங்க இந்த படம் பண்ணணும்னு அதான் சொன்னாங்கல்ல, டைம் எடுத்துக்கிறேன், யோசிச்சு சொல்கிறேன், அதெல்லாம் இல்லை. அவங்க கன்வின்ஸ் நான் பண்ணவே இல்லை. அந்த பேரரசியை வந்து அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. அதனால் என்னெல்லாம் சொன்னமோ அதான் சொல்கிறல. ஃபஸ்ட்டு நாள் வந்து ஒரு மணி அந்த சாங்கில் மணி அடிக்கிறது ரொம்ப சாஃப்டாக எடுப்பாருங்கிறது மாதிரி ஃபஸ்ட்டு மைண்ட் செட் பண்ணேன். அப்புறம் 2 பேரையும் காம்பினேஷன் வச்சு நான் எப்படி உங்களை நான் எப்படி கூப்பிடுது, ஏன்னா அந்த இடத்துல வந்து அந்த சீனை இது 2 பேருக்கும் நல்லா இதுவாகும்னு சொல்லி ஓகே ரொம்ப பொலைட்டாக எடுப்பார் போல அப்படிங்கிற மாதிரி எடுத்தேன். அடுத்து ஷிஃப்டிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போய் நல்ல வெயிலில் உட்கார வச்சு கொஞ்சம் பார்த்தாங்க, ஏன்னா அது பாறை, பயங்கரமான பாறை. கொஞ்சம் கொஞ்சமாக மைண்ட் செட் பண்ணுறேன். அப்புறம் ஓகே இதோட முடிச்சிடுவார் போல், ஏன்னா 4:30-5 மணி ஆயிடுச்சு. ஓகே பேக்கப் டயத்துக்கு வந்துட்டாருன்னு நினச்ச உடனே பக்கத்தில் ஒரு மலை இருக்குது, அந்த மலையில் போய் எடுத்தோம்னா நல்லாயிருக்கும். ஏன்னா அடுத்தெல்லாம் ஏன்னா அன்றைக்கி ஃபஸ்ட்டு நாள் எடுத்துக்கிட்டு இருக்கோம் யானமில்ல, அதுக்கப்புறம் ஷூட்டிங் நடக்குதுன்னா கூட்டம் வந்துடும், அது எடுக்க முடியாது. ஓகே அப்படின்னு நினச்சிங்க. அது கிட்டத்தட்ட 3/4 மணி நேரம் ஜேர்னி, மலை ஏறுறதே மூச்சு வாங்கும். ஃபுல் டே ஷூட்டுக்கு அப்புறம் மலை ஏறி மேலே போய் நாங்கள் 4:30-5 மணிக்கு ஏறுறோம் மேலே. 5 மணி 5:30 இருக்கும் மேலே ஏறும்போது கிட்டத்தட்ட 5:55 ஆயிடுச்சு. பேக்கப் பண்ணுற டயம் அங்கே வச்சு ஒரு மாண்டேஜ் எடுத்துட்டு அதுக்கப்புறம் சார் சட்டையை கழட்டி விட்டு திருப்பி அதை ஒரு பேத்தாசாங்க ஒரு மாண்டேஜ் எடுக்கிறேன். இவங்க அனுப்பிச்சிட்டு ஆமா சார் முடிஞ்சு போச்சு. அப்போ இவங்க நித்யா அவங்க கேட்டாங்க, சார் இப்படித்தான் நீங்க எடுப்பீங்களா அப்படின்னாரு. ஆமா மைண்ட் செட் ஆயிக்காங்க, நான் இப்படித்தான் எடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் ரியல் இது வந்துச்சு. அது சாம்பிள் 10 மணி வரை சாம்பிள் மட்டும் தான் ஃபர்ஸ்ட் டே. என்னைக்காவது யோசிச்சீங்களா இவட்ட வந்து மாட்டிக்கிட்டோமோன்னு யோசிச்சிருக்கீங்களா? இல்ல நிறைய தடவை நினைச்சிருக்காங்க. நிஜமா சொல்றேன், இது சும்மா ஃபன்னுக்கு நம்ம சொல்லலாம். ஆனா ரியலி ஐ என்ஜாய்ட் த ப்ராசஸ். பிகாஸ் ஒரு படம் சேம் அதே மாதிரி இருக்கும், ஒரு சிமிலர் ப்ராசஸ் இருக்கும், அந்த சேம் என்ன சொல்கிறது ஒரு ருட்டீன் இருக்கும். எனக்கு அந்த ருட்டீன் எனக்கு பிடிக்காது. ஸோ எனக்கு பாண்டியராஜ் சாரோட வே ஆஃப் ஒர்க்கிங் இல்லை, அது ஜஸ்ட் ஹூ ஹி இஸ், அவங்க அப்படிதான். ஸோ எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன்னா இட்ஸ் அன்பிரடிக்டபிள். எனக்கு அன்பிரடிக்டபிளாக இருக்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ சடனாக ஒன்று இப்போ சொன்னாங்கல்ல, ஏதோ ஒரு கிரியேட் பண்ணுறது, அது தட் இஸ் கிரியேட்டிவிட்டி. அண்ட் தட் இஸ் அது கிரியேட்டிவிட்டிங்கிறது அப்படி தான் ஃப்ளோ ஆகணும். அதை நம்ம ரொம்ப ஹோல்ட் பண்ணி இப்படி தான் பண்ணணும், இப்படி தான். ஸோ ஆக்டர்ஸ் வந்து இல்லை நான் செருப்பு போடாமல் பண்ண மாட்டேன், நான் இப்படி தான் இருப்பேன், நான் அப்படி தான் இருப்பேன்னு சொன்னால் இது பண்ண முடியாது. அதனால தான் அவங்களுக்கு அவ்வளோ ஒரு ஹீஸ் யூனோ என்ன சொல் impatient. Yeah, because and the creativity for him it flows very naturally. Yes. And I enjoy அது வந்து நான் ரொம்ப எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ ஈவன் 10 மணி வரைக்கும் போனாலும் இப்படி இருந்தாலும் என்ன ஒன்று பண்ணலாமா, இது பண்ணிடலாம், அந்த ஷார்ட் இருக்குல்ல அது இப்போ பண்ண சொன்னா எனக்கு ஓகே சரி பண்ணிடலாம்னு தோணும். ஸோ தட்ஸ் ஹவ் யூ நோ வி டூ இட். பட்
தட் இஸ் அதுதான் ஒர்க்கிங் டுகெதர்ங்கிற ஒரு அந்த ஒரு கேமராட்ரி அந்த டீம் ஒர்க்ங்கிறது அதுதான். தட்ஸ் Yes. வாட் வி என்ஜாய்.